சிறுகதை மன்னன் ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதைகளில் தனிமனிதன் என்ற கதையினை கேட்கவிருக்கிறோம். கதையின் கருத்தும் பொருளும் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த கதையினை உள்ளது உள்ளவாறு அவ்வாறே வாசித்து விடுகிறேன். தனிமனிதன் ஆராய்ச்சியாளர்களின் கைகளில் பிடிபடாத வெறும் யூகத்தால் அளவிட்டு கொண்டிருக்கும் மனித குலத்தின் தோற்றுவாய் சரிதை நிகழ்ந்த முதல் யுகமல்ல அது, இரண்டாவது யுகம். நிர்வாண கோலமாய் காடுகளிலும் புதர்களிலும் சஞ்சரித்து காய்கனிகளை புசித்து மதர்த்து திரிந்த மனிதனின் மிருகங்களின் தோளாலும் இலை சருகுகளாலும் தன்னை மறைத்து கொள்ளும் அளவுக்கு பொய்யில் லயித்துவிட்ட காலம். தோளில் பறையும் நாணலில் ஊதலும் மூங்கிலில் குழலும் செய்து சப்த விசித்திரங்களை பயின்று தீ வளர்த்து சுற்றி நின்று குதியாட்டம் போட்டு கழித்து வர்ஜமற்று புணர்ந்து வம்ச விருத்தி செய்து கொண்டிருந்த மனித மந்தைகள் அப்போது பூபாகத்தில் ஆங்காங்கே சஞ்சரித்து கொண்டிருந்தன. கூடி வாழ கற்றுக்கொண்ட மனித மிருகங்களின் தொகை அதிகமாகிவிட்டது. விண்ணை நோக்கி பெருமிதத்துடன் நிமிர்ந்து நிற்கும் பூமாதேவியின் முளை முகடுகளிலிருந்து அமிர்தவாரி வர்ஷித்து கொண்டிருக்கிறது. அதில் தெளித்த மனித சிசுக்கள் அவள் மடியிலே தவழ்கின்றன. விரிந்து பறந்து இசைப்பாடி நகரும் நதிக்கரையில் காடுகளும் புதர்களும் மண்டி கிடக்கின்றன. அந்த நதியில் சமவெளி பிரதேசத்தில் ஒரு மனித மந்தை கூடி நிற்கின்றது. மை போன்ற கருத்த மேனியில் தசைகள் உருண்டு திரண்டிருக்கின்றன. கைகளிலே ஈட்டிகள். எந்த நேரமும் எதையோ எதிர்பார்க்கும், எதற்கும் தயாராயிருக்கும் துடிப்பு. ஒவ்வொரு நிமிஷமும் மரணம் அவர்களின் மேல் நிழலாடும் பீதி. அதுதான் அன்றைய மனித சமூகம். கையிலே வில்லும் அம்பு தாங்கிய பெண்ணினம் நின்று கொண்டிருக்கிறது. ஆணென்றும் பெண்ணென்றும் வித்தியாசம் காட்டக்கூடியவை அகன்று விரிந்த மார்பும் திரண்டு பருத்த கொங்கைகளும் தான். இந்த இயற்கை பேதங்களை தவிர செயற்கை பேதங்கள் எதுவும் அவர்களிடம் இல்லை. அவர்களுக்கு நடுவே 2 மான்கள், சில பறவைகள் முதலியவற்றின் உயிரற்ற சடலங்கள் கிடைக்கின்றன. மாமிச புசுபிசுப்புடைய வல்லெயிறுகள் வெளித்தெரிய அட்டகாசமாக கூவி சிரிக்கின்றன அம்மனிதர்கள். அந்த கூச்சலை கொண்டே அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை ஒருவருக்கொருவர் உணர்த்திக் கொள்கின்றனர். வளமற்ற லயமற்ற குரலற்ற அதுதான் அன்றைய மொழி. அந்த மொழியில்தான் அவர்கள் காதல் புரிந்தனர், வீரம் பேசினர். அதோ பருவ மாற்றத்திற்கேற்ப அவர்களிடம் மாற்றிச் செல்ல வாழ்க்கை பயணம் தொடங்கிவிட்டார்கள். மான்களையும் பறவைகளையும் நீண்ட மூங்கில் ஒன்றில் பிணித்து தோளில் சுமந்து கொண்டனர் சிலர். தோற்பறைகளை, தோளாடைகளை, குழந்தைகள் முதலியவற்றை சுமர்ந்தனர் சிலர். தங்களை அண்டி வாழும் சாது மிருகங்களை தங்கள் நலன் கருதி தங்களுடன் ஓற்றிச் சென்றனர் சிலர். ஆற்றை கடந்து காடுகளில் புகுந்து பாறைகளை தாண்டி குனிந்து குதித்து முன்னேறி கொண்டிருக்கிறது அம்மனித மந்தை. அதுதான் அவர்கள் ஜீவிய யாத்திரை. அவர்கள் புறப்பட்ட இடத்திலே 2 பாறைகளுக்கு நடுவில் ஒரு மரத்தின் வேர்பாகத்தின் மேல் தலை சார்ந்து கிடக்கிறது ஒரு மிருகம். அதன் உடம்பெல்லாம் ரணம், இரத்த வாடை, மார்பிலும் முகத்திலும் அம்புபட்ட காயங்கள், கண்களில் தாளாத வேதனை, மங்கி மங்கி திரையிடும் சோகம், துன்பக் கண்ணீர். இத்தனைக்கும் அது இதயம் பெற்ற மிருகம். தன் சமூகத்திற்கு தன்னை பலியிட்டு கொண்டு தனித்து கிடக்கும் மனித மிருகம். அந்த மனித மிருகத்தின் சக்திதான் அப்போது சமூகத்துக்கு தேவைப்பட்டது. அதை அவன் கொடுத்துவிட்ட பிறகு, சமூகம் அதை பெற்றுவிட்ட பிறகு அவனிடம் அதற்கென்ன பந்தம்? இது சமூகத்தின் பொதுத்தன்மை, சுயநலம். எனவே அந்த ஹீனப்பட்ட மனிதனின் மரணத்தை கூட அது எதிர்பார்க்கவில்லை. இறந்தவர்கள் எப்படி அதற்கு தேவையற்றவர்களோ அப்படிதான் சக்தியற்றவர்களும். இத்தகைய சமூகத்தின் ஒருவனாக மனித மிருகம் இருந்தபொழுதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. ஒரு நாள் திடீரென்று கானகத்தின் நடுவே மான்கூட்டம் ஒன்று தறிகெட்டு ஓடிக்கொண்டிருந்ததை மேற்படி சமூகம் கண்டது. தங்களை நோக்கி வரும் மான்களை வில்லும் அம்பும் தாங்கி எதிர்கொண்டு தாக்கி அது வேட்டையாடிற்று. மான்கள் இறந்து விழுந்து துடித்தன. அதே சமயத்தில் அவற்றை துரத்தி வந்த இன்னொரு சமூகம், அதாவது நிறத்தால் வேறுபட்ட இன்னொரு மனித மந்தை அங்கு வந்து நின்றது. அவ்வளவுதான். கொல்லப்பட்ட மான்களுக்காக 2 சமூகங்களும்
ஒன்றை ஒன்று தாக்கிக் கொண்டன, கொன்று கொண்டன. அதுதான் போர். முதலில் தற்காப்பு போர், பிறகு உயிர் வாழ்வதற்கான போர். இப்போது நடப்பதோ உடைமை போர். அந்த போரிலே தன் சமூகத்துக்காக, அதன் வெற்றிக்காக, அதன் கட்டளைப்படி அவன் மூர்க்கத்தனமாய் போரிட்டான். அதன் பயனாக அவன் பலியானான். அதற்கு அவனை தூண்டிவிட்ட சமூகம் முதலில் அவனுக்கு சேவை செய்தது. அவனுக்காகவா? அல்ல. மீண்டும் அவன் தங்கள் சமூகத்திற்கு பலியாக முடியுமா என்று தெரிந்து கொள்வதற்காக. அந்த பரிசோதனையில் அதற்கு நம்பிக்கை இல்லை. எனவே கைவிட்டு விட்டது. அவன் தனியானான். பந்தமற்ற, நாதியற்ற, கடமைகளற்ற தனி மனிதனானான். போரில் பின்வாங்கி ஓடிவிட்ட புதிய சமூகம் தனக்கு அங்கே எதிர்ப்பு இல்லை என்று தெரிந்ததும் அந்த சமவெளி பிரதேசத்தில் குடியேறியது. பழைய மனித மந்தை விட்டு போன தனி மனிதனோ புண்பட்ட மேனியுடன் அங்கே புழுத்து நெறிந்து கொண்டிருந்தான். பூமியில் நகர்ந்து நகர்ந்து காளான்களையும் தழைகளையும் தின்று உயிர் வாழ்ந்தான். பள்ளங்களில் தேங்கி கிடந்த நீரை பருகி குளிரிலும் வெயிலிலும் மரப்பொந்துகளையும் பாறைகளை சரிவுகளையும் தஞ்சமடைந்து எந்த மிருகத்தையும் விஷ ஜந்துவையும் எதிர்க்க சக்தியற்ற புழுவாய் மரணமா ஜீவிதமா என்ற சொர்ணமையற்று பிடிப்பற்று உழன்று கொண்டிருந்த அவனை காயங்களின் வேதனையும் பசியின் கொடுமையும் வாட்டின. ஒரு நாள் அவன் மரணத்தின் தலைவாயில் ஊர்ந்து கொண்டிருந்தான். பிரஞ்சை இல்லை, உயிர் இருந்தது. சக்தி இல்லை, வேதனை இருந்தது. வதைப்பட்டு குறிந்திருந்த அந்த மனிதன் கடைசி முறையாக தன் பஞ்சடைத்த கண்களை மெல்ல திறந்து பார்க்க முயன்றான். அப்போது அந்த விழிகள் மின்னி மின்னி பொருளும் வேறு விழிகளை சந்தித்தன. அவை தன்னை தின்று தீர்க்க வந்திருக்கும் மனித விழிகளா, மீண்டும் தன்னை கொல்ல வந்திருக்கும் மனித விழிகளா என்றெல்லாம் சிந்திக்க இயலாத அசக்தி. அந்த அசக்தியிலும் உயிராசை அவன் நெஞ்சில் துடித்தது. வறட்சியில் நாக்கு புரண்டது. உதடு தொங்கி இழுத்தது. வாய்ப்பிழந்து கோணி கோணி வலித்தது. அதுவரை அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த மனித மிருகம் அவன் விருப்பத்தை புரிந்து கொண்டு விளக்க முடியாத மகிழ்ச்சியில் குதித்து கொண்டு ஓடிற்று. ஆற்றிலிருந்து அகன்ற இலையொன்றில் தண்ணீர் சேகரித்து கொணர்ந்து செத்து கொண்டிருந்த மிருகத்தின் வாயில் ஊற்றிற்று. தண்ணீர் மடக் மடக்கென்று உள்ளே இறங்கியதும் மரண உபாதையிலிருந்து விடுபட்ட அந்த மனிதன் மயக்கமுற்றான். அவனுக்கு உதவிய அந்த பிராணி ஒரு பெண். தாய்மை கோலத்திற்கு இதுவரை ஆளாகாத பருவத்தினள். விம்மி புடைத்த கொங்கை காம்புகள் அவள் முகம் நோக்கி நிமிர்வது போன்ற உயர்ந்து நின்றன. காம்புகளை சுற்றி கருமை படரவில்லை, சுருக்கம் விழவில்லை. தடித்து மதர்த்த கொங்கை முகட்டில் தெனவெடுக்கும் போதெல்லாம் தேய்த்துவிட்டு கொண்டு அதில் இன்பம் காணும் இளமை பருவம். சிறுத்த இடை, பிள்ளை பெற்று விரிந்து சுருங்கிய மடிப்பு விழாத வயிறு, இடையில் தோளாடை, கையில் ஈட்டி, முகத்தில் பருவ செருக்கு, உடலில் மதமதக்கும் வலிமை, துள்ளல், துடிப்பு, பயமின்மை. அவளுக்கு அவனை ஏற்கனவே தெரியும். அன்று தன் இனத்தாரை எதிர்த்து போரிட்ட கூட்டத்தைச் சேர்ந்தவன் அவன் என்று அவளுக்கு தெரியும். என்றாலும் பழிவாங்கும் எண்ணமோ வஞ்சகமோ அவளை ஆட்டிக் கொண்டில்லாததால் அவனை கொல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்கு ஏற்படவில்லை. அதுவும் அல்லாமல் அவன் ஆண். பழகி பழகி சலித்து போன தனித்தது ஆணை போல அவன் இல்லை. புதிய உருவமாக இருப்பதால் அவனை கண்டதில் ஒரு வியப்பு. தன் இனத்தார் அவனை கண்டால் கொன்று விடுவார்கள் என்று அவளுக்கு தெரிந்திருந்தும் கூட அவனை அவர்கள் கொல்வதை அவள் ஏனோ விரும்பவில்லை. அவள் கற்ற பாஷையில் ஏதேதோ நயமான ஒளியில் அவனுக்கு சொல்லி பார்த்தாள். பிரஞ்சை இல்லாத அவன் பேசவுமில்லை. அவள் முகத்தில் சோகத்தின் மென்மை படர்ந்து கண்கள் கலங்கின. ஆயினும் அவன் நாசியில் அப்பொழுது இழைத்த சுவாசமும் உயர்ந்த குழியும் வயிறும் அவளுக்கு சிறிதே நம்பிக்கை ஊட்டின. அருகே இருந்த தழைகளை பறித்து அவன் உடலில் இருந்த புண்களை துடைத்தான். ஈக்கள் மொய்க்காமல் ஓட்டினாள். மண்ணும் கல்லும் உறுத்தாமல் இருக்க தழைகளையும் செடிகளையும் ஒரு பாறை சந்தில் இட்டு நிரப்பி அவனை தூக்கிச் சென்று கிடத்தினாள். இதெல்லாம் அவளுக்கு ஒரு விளையாட்டாக இருந்ததே அல்லாமல் அவனிடமிருந்து அவள் எதையும் எதிர்பார்த்தோ சேவையுள்ளம் கொண்டோ செய்த சேவைகளாக இல்லை. ஏனெனில்
அவள் விளையாட்டாகவே தன் கரத்தில் உள்ள ஈட்டியை அவன் மார்பில் பாய்ச்சினாலும் பாய்ச்சி விடலாம். ஆனால் அந்த சமயத்தில் அவன் சாவதோ அல்லது கொல்லப்படுவதோ அவளுக்கு விளையாட்டாக இருக்கவில்லை. அதற்கு பதிலாக அவள் எழுந்து நடப்பதையும் பேசுவதையும் பார்க்க வேண்டுமென்றே அவள் நினைத்தாள். திடீரென பறைகளின் பேரொலி அதிர்ந்தது. அவள் கூட்டத்தைச் சேர்ந்தவர்கள் நாற்புறமிருந்தும் ஓடினர். அவர்கள் பார்வையில் படாமல் அவனை அவள் மறைத்து வைத்தாள். எல்லாரும் ஓடி வெகு தூரத்தில் இருந்த மரத்தடியில் கூடி நின்றனர். அவள் மீண்டும் அவனருகே அமர்ந்து புண்களை துடைப்பதில் முனைந்தாள். அன்று மாலை வரை ஒலித்துக் கொண்டிருந்த பறையொலி சூரிய அஸ்தமனத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வந்து கடைசியில் நின்றே விட்டது. ஆம், அவர்கள் வேறு இடம் தேடி சென்று விட்டனர். அவளை தேடி எங்கெங்கோ அலைந்தனர். குன்று முகடுகளிலிருந்து கூவினர். அவள் இருந்த திசையில் அவர்கள் வரவில்லை. அவர்கள் குரலொலியும் அவளுக்கு கேட்கவில்லை. எப்படி கேட்கும்? அவள்தான் அவனிடம் லயித்திருந்தாளே. அதற்குள் இருள் பரவ ஆரம்பித்தது. தன்னிலை உணர்ந்த அவள் தனது கூட்டத்தை தேடி திசை தெரியாமல் வழி தெரியாமல் இங்குமங்கும் திரிந்தாள். அஞ்சினாள், கூக்குரலிட்டாள். மலைக்குகைகளில் அந்த கூக்குரல்கள் எதிரொலித்ததை கேட்டு நடுங்கினாள், மருண்டாள், ஏமாந்தாள். கடைசியாக வேறு வழியின்றி பாறை செந்தில் தனித்து விடப்பட்ட ஒற்றை மனிதனின் துணை நாடி அவனுக்கு துணையாகி அவனில் லயத்து விளையாடியே அன்றைய இரவை கழித்தாள். கானகமெங்கும் ஆட்சி செழித்து கொண்டிருந்த அந்த இருளிலே வனவிலங்குகள் கொல்லிக்கண்களை உருட்டி கொண்டு அங்கும் இங்கும் திரிந்தன. அவள் பாறை இடுக்கில் அவனுடன் மறைந்து கொண்டு ஈட்டி இறுக பற்றி கொண்டு எந்த வினாடியும் மிருகங்கள் தாக்குதலை சமாளிக்க தயாராயிருந்தாள். இடையிடையே தன் கூட்டத்தாரை எண்ணியும் அழுதாள். ஏக்கம், பயம், மருட்சி, குரூரம் யாவும் ஒருங்கே அவள் மனசில் குமைந்து கொண்டிருந்தன. இருளில் கணம் ஒருவாறு தேய்ந்து ஒளியின் வெளிரிய சாயல் கவிய ஆரம்பித்தது. நட்சத்திரங்கள் மங்கி ஒளிர்ந்தன. மரங்களுக்கிடையே பறவை இனங்கள் சலசலத்து கூவி பறந்தன. கொடிய விலங்குகளின் நடமாட்டம் குறைந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி படர்ந்தது. கீழ்வானம் சிவந்து மஞ்சள் படர்ந்தது. வெளிரிற்று. மேக சுருளை கிழித்து கொண்டு கிளம்பிய சூரியனின் ஒளிக்கதிர்கள் இருளை தேய்த்து கொண்டு பொழுதை புலர வைத்தன. அவள் விழித்தாள். கானகத்தின் உட்பகுதியில் சென்று உடல் வலுக்கொண்டும் ஈட்டியின் துணை கொண்டும் தன்னால் முடிந்த பிராணிகளை வேட்டையாடி கொணர்ந்தாள். தீமூட்டி மாமிசத்தை சுட்டாள். தானும் புசித்து அவனுக்கும் ஊட்டினாள். தண்ணீர் புகட்டினாள். அவன் புண்களை கழுவி பச்சிலைகளை கசக்கி சாறு பிழிந்து மருந்திட்டாள். அவனுக்கு பிரஞ்சை வந்துவிட்டது. தன்னை உணர்ந்தான். அவளையும் உணர்ந்தான். அவள் அவனிடம் பேசினாள். அவனுக்கு புரியவில்லை. அவனும் தன் ஒலி இழந்த குரலில் அவளிடம் ஏதோ சொன்னான். அது அவளுக்கும் விளங்கவில்லை. ஆனால் அவள் செய்கையிலிருந்து கனிவை பாசத்தை அவனால் உணர முடிந்தது. அவன் பார்வையில் இருந்த நன்றியை அவளால் உணர முடிந்தது. அவனும் அவளும் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்கொண்டனர். அது அவன் பாஷையும் அல்ல, அவள் பாஷையும் அல்ல. இரண்டும் கலந்த, இரண்டும் அல்லாத வேறு ஏதோ ஒன்றை அவள் பாஷை என்று எண்ணி அவன் சொல்ல, அவன் பாஷை என்று எண்ணி அவள் சொல்ல, புதிதாக உற்பத்தியான மூன்றாவது பாஷையும் கலந்து ஒருவித புது மொழியில் அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டார்கள். அதாவது தங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்திக் கொண்டார்கள். நாட்கள் கழிந்தன. அவன் உடலில் பலரும் எவ்வனமும் கொஞ்சம் கொஞ்சமாக கிளர்ந்தன. புண்கள் ஆறி போய்விட்டன. பழைய முறுக்கு துடிப்பும் அவனை ஆட்கொள்ள ஆரம்பித்தன. ஒரு நாள் அவன் எழுந்து நின்றான். அவன் உடலில் முன்பு போல் தசைக்கட்டுகள் உருண்டன. அவன் கைகளில் நரம்புகள் புடைத்தன, விம்மின. நைந்து கிடந்த மேலாடையில் இருந்த புழுதிகளை தட்டிவிட்டு கொண்டு நிமிர்ந்து நின்ற அவன் வானை அண்ணார்ந்து பார்த்தான். சலசலத்து ஓடும் நதியிலே ஆனந்தமாய் விழுந்து புரண்டு கொண்டிருந்த அவள் அவனை பார்த்தாள். அவ்வளவுதான். பொங்கி எழுந்த உணர்ச்சி தொண்டையை அடைக்க கிரீச்சிட்டு கொண்டு ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டாள். அவள் தோளாடை ஆற்றங்கரையில் கவனிப்பாரின்றி கிடந்தது. அவனுடைய அகண்ட மார்பில் தன் மார்பகங்களை அழுத்தி உரச அவனை அணைத்து கொண்டு கூச்சலிட்டாள். அவன் முகத்தில் முத்தமிட்டாள். அப்படியே அவனை தூக்கி சுழற்றினாள். அவனும் மகிழ்ச்சி வெறியில் கூவினான், குதித்தான். கானகத்தின் தனிமையிலே சமூகத்தின் கட்டுகளற்ற மனிதர்களின் போட்டியும் பொறாமையும் இன்ப வெளியிலே அவர்கள் மயங்கி கிடந்தனர். அந்த தனி மனித வாழ்க்கை சத்தியமிக்க சுதந்திரமும் நிம்மதிமிக்க
சுயேட்சையம் நிறைந்ததாய் மனித இச்சைகளுக்கெல்லாம் எல்லையாய் இருந்தது. அதோ அவன் வில்லும் அம்பும் தயங்கி வேட்டையாடுகிறான். அவன் மரத்தில் இருக்கும் பறவை சுட்டி காண்பிக்க அவன் அம்பு தொடுக்கிறான். வில்லின் நான் ஒலித்தது. படபடத்து நிற்பதற்குள் மரத்தில் இருந்த பச்சி கீழே விழுந்து துடிப்பதை அவள் பார்க்கிறாள். இன்ப வெறியுடன் கத்திக்கொண்டு அவனை நோக்கி ஓடி வருகிறாள். அவனும் அவளும் எந்த நேரத்திலும் பிரியாமல் தனிமையின் எல்லையற்ற இனிமையை நுகரும் தெய்வ பிறவிகள் போல கானகமெங்கும் உலவுகின்றனர். ஒருவோடு ஒருவர் தோள் மீது கை போட்டுக்கொண்டு தோளாடைகள் சரசரக்க மகிழ்ந்து பேசி கொஞ்சி சிரித்து வழி நடக்கின்றனர். அவள் வெண்மை நிறமுடையவள், உயரமானவள். அவன் கருப்பன், அவளை விட குட்டையானவன். இதை தவிர வேறு எந்த பேதங்களும் அவர்களுக்கிடையே குறுக்கிட முடியாது. அவளுக்கு அவன், அவனுக்கு அவள். மனித வர்க்கத்தின் பொச்சரிப்பிலிருந்தும் பொறாமையிலிருந்தும் கடமை என்ற தூக்கு கயிற்றிலிருந்தும் கட்டுப்பாடு என்ற விலங்கிலிருந்தும் விடுபட்ட தனி மனிதர்கள் அவர்கள். அவர்களுக்கிடையே காடுதல் இருந்தது. ஒருவரை ஒருவர் மகிழ்விக்கும் இன்பம் இருந்தது. அந்த இன்ப வெள்ளத்திலே தலைக்கிறங்கும் கிடக்கும் போதை இருந்தது. வேறு மனித வர்க்கத்தின் எந்த விதமான சித்தாந்தமும் அவர்களிடம் அண்டிக்கூட நிற்கவில்லை. பருவங்கள் மாறின. காலதேவியின் மாற்றங்களுக்கேற்ப அவளிடமும் மாற்றங்கள் தோன்றலாயின. மலர்ந்து நிமிர்ந்த கொங்கைகள் கனத்து சரிந்தன. முளைக்காம்புகள் சுற்றி கருவளையம் விழுந்து தோய்ந்தது. குறுகிய இடை கனத்தது. வயிறு பெருத்து உயர்ந்தது. தோளாடை சரிந்து கீழே தொங்கிற்று. அவள் சூளுற்றாள். அவளுக்கு தழைத்த குலக்கொடியின் பசுமை அவள் மேனியெல்லாம் பளிரிட்டு புதிய அழகை தாய்மை பொலிவை கொடுத்தது. அந்த நிலையிலே ஒரு நாள் ஆற்று சமவெளி பிரதேசத்தில் தோற்பறைகள் டனடனத்தன. மனித வாடை வீசிற்று. வேட்டைக்குச் சென்றபொழுது அவளும் அவனும் அவர்களை சற்று தூரத்திலிருந்து கவனித்தனர். அவனை கைவிட்டு போன அந்த பழைய சமூகம் அது. அவர்கள் பேசும் மொழி அவன் செவிகளில் இன்ப நாதமாக ஒலித்தது. தன்னை தவிக்க விட்டு போனார்களே என்று வெறுப்பு அவனுக்கு இல்லை. அதற்கு பதிலாக ஓடோடி சென்று அவர்களை அணைத்து கொள்ள அவன் உள்ளம் துடித்தது. அவனோ ஆத்திரத்தால் பற்களை கடித்தான். அவள் முகம் கோபத்தால் சிவந்து குழம்பியது. அவன் அவளை பார்த்தான். அந்த பார்வையில் ஏக்கம். ஆனால் அதை வெளியிட மனதில் தைரியமில்லை. அவர்கள் திரும்பி வரும் வழியெல்லாம் ஒரே சூன்யமாக இருந்தது அவனுக்கு. அவளுடன் பேசவே அவனுக்கு மனமில்லை. அவள் இதயத்தை சமூக பந்தம் அழுத்திற்று. நீர் நிறைந்த விழிகளால் அந்த பக்கம் ஒருமுறை திரும்பி பார்த்தான். சமூக பாசம் அவனை வலையிட்டு இழுத்தது. பறைகள் ஒலிக்கும் போதெல்லாம் அவன் இதயம் அதிர்ந்தது. நான் போக வேண்டும் என்று அவன் கூறியதும் அவள் அதிர்ச்சி அடைந்தாள். ஓ என்று அலறினாள். இதற்கு காரணமான அந்த சமூகத்தை சபித்தாள். நீ போகக்கூடாது, உன்னை நான் விடமாட்டேன் என்று உறுதிமிக்க குரலில் சப்தமிட்டாள். அவன் மனம் என்னென்னவோ எண்ணி குழம்பியது. அவளையும் அழைத்து கொண்டு அவன் தன் கூடாரத்தின் முகத்தில் விழித்தாள். 2 பேரும் அவர்களுடைய கோபத்திற்கு பலியாவார்கள் என்று அவனுக்கு தெரியும். எனவே அவளை ஏமாற்றிவிட்டு ஓடிவிடுவதே உசித்தம் என்று நினைத்தான். அவனுடைய மௌனம் அவளை துயரத்தில் ஆழ்த்தியது. அவன் மீதிருந்த நம்பிக்கை நெய்ந்தது. அவள் அழுதாள். எங்கோ தன் நினைவுக்கும் எட்டாத தூரத்தில் இருக்கும் தன் சமூகத்தை எண்ணி பூமி கிழிபட கவிழ்க்கும் விழுந்து கூவி அழுதாள். கதறி துடித்தாள். அவளை தூக்கி அணைத்து கொண்டு அவன் சிரித்தான். அந்த சிரிப்பிலே கள்ளத்தனம், நன்றி கெட்டத்தனம், ஏத்துவாளித்தனம், பேடித்தனம் ஆகிய சகல துர்க்குணங்களும் பிரதிபலித்ததை அந்த தனிமனித பண்பு பெற்ற அப்பாவி பெண்ணால் உணர முடியவில்லை. அதற்கேற்றாற்போல் என்ன நினைத்தோ என்னவோ உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று அவன் உறுதி கூறியதும் அவள் கண்களில் விழுந்த நீருடன் சிரித்தாள். அவனை அணைத்து முத்தமிட்டாள். அவனை நெஞ்சோடு நெஞ்சாக சேர்த்து அணைத்து கொண்டாள். நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. பருவம் மாறத் தொடங்கிவிட்டது. ஒரு நாள் அந்த சமூக வாழ்க்கை பயணத்துக்கு தயாராகிவிட்டது. அவனை அவள் சர்வ ஜாக்கிரதையாக கண்காணித்து கொண்டிருந்தாள். இரவிலும் உறக்கத்திலும் கூட அவனை அவள் விடவில்லை. அவளை ஒரேடியாக உதறி எறிந்துவிட்டு போகவும் அவனுக்கு தைரியம் வரவில்லை. அவளை பார்க்கும் பொழுதெல்லாம் அவன் மனம் தளனாய் தகித்தது. சமூகத்தின் கேளிக்கையை சப்தமோ அவன் நெஞ்சத்தை தழுவி கனிவுடன் அழைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை பயணத்திற்குரிய ஏற்பாடுகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்து கொண்டிருக்கின்றன. பறையொலிகள் அவனை வா வா வென்று அழைத்து கொண்டிருக்கின்றன. இவளோ அவனை விடுவதாக காணோம். கடைசி நேரம். அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள்.
சோர்ந்து மன அமைதியின்றி ஒரு பாறையின் மீது அமர்கிறான் அவன். அதோ வெகு தூரத்திலுள்ள குன்றுச் சரிவில் அவனைச் சேர்ந்த கூட்டம் அணிவகுத்துச் செல்கிறது. அருகே ஓடிக்கொண்டிருக்கும் ஆற்று நீரில் நின்ற தூரத்தே அசையும் அந்த கூட்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறாள் அவள். அவள் பின்புறம் அவன் இருக்கிறான். கையிலே வில்லி இருக்கிறது, அம்பு இருக்கிறது. தன்னிடம் இருந்து அவனை பிரிந்து இழுத்துச் செல்ல முயன்ற அந்த கும்பல் போய்விட்டதில் அவளுக்கு ரொம்ப திருப்தி, மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்த அவளுக்கு பின்னால் கொடுமையிலும் கொடுமை, கொடுமை. அவன் கையில் இருந்த வில் வளைந்து நான் இழுபட்டு டங் என்ற ஒளியுடன் விடுபட்ட அம்பு சீறிப்பாய்கிறது. அவ்வளவுதான். ஆ என்ற தாய்மையின் அலறல். 1, 2, 3. அவள் விழாவில் அம்புகள் பாய்ந்து ஓடும் நீரில் ரத்தத்தை ஓட விடுகின்றன. அவள் குப்புற விழுந்து கிடக்கிறாள். யார் எய்த அம்போ என்று வேதனையுடன் தலை நிமிர்த்தி பார்க்கிறாள் அந்த நன்றி கெட்டவன். சுயநலம் என்னும் சாக்கடையிலே நெளிய வேண்டிய புழு, துரோகி, சண்டாளன் பதிதான் தன் சமூகத்தில் சங்கமாகி கலக்க ஓடுகிறான். அம்பு பட்டு ரத்தம் கக்கும் சூளுற்ற வயிற்றை அழுத்தி பிடித்து கொண்டே அவள் பூமியில் ஊர்ந்து ஊர்ந்து நகர்கிறாள். அவன் ஓடிவிட்டான். தன் சமூகம் அவனை ஏற்றுக்கொண்டு விட்டது. அதன் எக்காலம் மலை முகடுகளில் எதிரொலிக்க வாழ்க்கை பயணம் தொடங்கிற்று. அந்த தனி மனிதன் நடந்து வந்த வழியிலே ஒரு தனி மனுஷி ஊர்ந்து வருகிறாள். அவள் ஊர்ந்த வழியெல்லாம் இரத்தக்கரை. அவள் பார்வையில் மரண இருள் கவிகிறது. அவன் சென்ற திசை மறைகிறது. அதுவரை நிமிர்ந்திருந்த அவள் சிரம் கொலக்கென சரிகிறது. துரோகக் கரை படிந்த அவன் விரைந்தோடிய வழியிலே அவள் முகம் புதைத்து உயிரிழந்து சவமாய் கிடக்கிறாள். சமூகத்தின் வளர்ச்சி பாதையிலே இது போன்ற தனி மனித சவங்கள் 1, 2? அனந்தம், அனந்த கோடி அனந்தம். அது அந்த பாதை சமூகம் வளர்ந்த அந்த வழியா அல்லது தனி மனிதன் நடந்து வந்த வழியா?